தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆட்சியியல் ஆராய்ச்சியாளர் திரு கோவிந்த கருப்பு கோச்சா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க. தமிழகத்தில் ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க ஆட்சியியலே ஆராய்ச்சி பண்றதுனால முதல்ல அதுலேருந்து ஆரம்பிப்போம். முதல்ல தமிழக முதல்வர் விஜய்க்கு ஒரு விஷயத்துக்கு நன்றி. சரி, ப்ளசண்ட்டாக இருக்குது. நமக்கு ஏற்கனவே ரோட்டில் நடந்த டென்ஷன், வேலைக்கு போன டென்ஷன் இருக்கும்போது நம்மளுடைய ஆட்சியில் இருக்க சூழல் ப்ளசண்ட்டாக, ஃப்ரெண்ட்லியாக, எல்லாத்தையும் கத்தாமல் பேச வேண்டியதுக்கு மட்டும் பேசி, இது ஒரு அருமையாக ஒரு சூழலில் எதிர்கட்சிகள்லாம் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே. எதுக்கு குரல் ஒரே கண்டனமா இருக்கு. ஒரே எல்லா பக்கத்துல இருந்தும் ஒரு குரல் வந்துகிட்டே இருக்கு. என்ன எங்க பேசினாலும் இப்ப சட்டப்பேரவையிலும் மாண்பு இல்ல, எங்க பேசினாலும் ரீல்ஸ் போடுறாங்க. என்ன ஆட்சி நடக்குது? வெறும் ரீல்ஸ் ஆட்சி தான் நடக்குது. அமைச்சர்கள்லாம் சும்மா போறாங்க. அதே மாதிரி எல்லா ஸ்கூல் தாவேக்கா நிர்வாகி ஸ்கூலுக்குள்ள எல்லாம் போய் அவங்கள மாதிரி பேசுறீங்க. எனக்கு கொஞ்சம் கேப் கொடுத்தா நம்ம பதில் சொல்லலாம். இவ்வளவு நம்பர் 1 பத்திரிகை துறை இருந்த பொழுது என்ன சொன்னாலும் பத்திரிகை எழுதிக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் டிவி வந்தப்போ என்ன பேசினாலும் டிவி வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ எல்லாத்துலேயும் எல்லா ஃபோன் இருக்கிறனால ரீல்ஸ் போடுறதுன்றது பார்ட் ஆஃப் கவர்னன்ஸ். இனிமேல் ரிவர்ஸ் கவர்னன்ஸ் தான் நடக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல மேலே ஒருத்தங்க இப்படி வராது, இப்படி தான் இப்படி போகும். அதனால் ரீல்ஸ் பார்ட் ஆஃப் கவர்னன்ஸ். அதில் எதை ஃபில்டர் பண்ணிக்கிறீங்க, எதை ஃபில்டர் பண்ணலன்றது அது இண்டிவிஜுவலோட சேர்ந்தது. ஸோ இண்டிவிஜுவல் எல்லாத்தையும் நான் இங்கே இருக்க குப்பையை பூரா பார்ப்பேன், பீச்சுக்கு போனாக்கா நான் குப்பையை பூரா தான் பார்ப்பேன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதனால் ரீல்ஸுன்றது தவறு இல்லை, அது எல்லாருமே பண்ணுறாங்க, இவங்க மட்டும் பண்ணலை. ஆனால் மாண்பு என்பதை பற்றி சொல்வதற்கு கொஞ்சம் ரிவர்ஸ் கியர் போட்டு திரு காமராஜ் அவர்கள்கிட்ட திருமதி டிஎன் அனந்தநாயின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. சரி, அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, அதற்கு அப்போது தமிழக முதல்வர் என்ன பதில் சொன்னார்ன்றதை கொஞ்சம் பரட்டி பாருங்கள். அவங்க கேட்டது உண்மையிலேயே மாநில சுயாட்சி என்றால் என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லப்பட்டது நான் சொல்ல விரும்பலை. ஸோ மாண்பு என்பது இப்போ இருக்கிறது தான் நல்லா தான் இருக்குது. ஒருத்தர் சீண்டிக்கிட்டே இருந்தால் என்ன பார்க்குறாங்கன்னா இவர் ரியாக்ட் பண்ணிக்கினே இருப்பார். ஆக்ட் பண்ணுற ஆட்சி இவர் தர விரும்புகிறாரு. ரியாக்ட் பண்ணுற ஆட்சி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தால் இல்லை, எங்கே ரியாக்ட் பண்ணக்கூடாதோ அந்த இடத்துல சட்டப்பேரவையில் போயிட்டு ஆக்ஷன் பண்ணுறாரா? அங்கே டயலாக் விசில் அடிக்கிறாங்கன்னுலாம் சொல்கிறாங்க. அங்கே விசில் அடிக்கிறாங்க ஆயிடுச்சு, டான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்கு. இல்லை, அப்படி தான் பண்ணால் அது தவறு தான். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கேட்குறதுக்கு வித்தியாசமாக இருந்தால் கூட திரு உதயை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாங்கன்னா டிஎம்கேல, திரு உதய் அண்ட் திரு விஜய் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் ஒரு அருமையான ஒரு காம்பினேஷனாக உறுதியாக வருவாங்க. அவர் கையை இப்போ யார் கட்டி போட்டிருக்காங்க? இல்லை, ரெண்டு பக்கமுமே 2 பேருமே சேர்ந்து பண்ணினாங்கன்னா திரு உதயும் திரு விஜயும் சுதந்திரமாக செயல்பட முடிஞ்சால் நிஜமாகவே சொல்கிறேன் ஒரு நல்ல ஒரு ஆட்சி. ஏன்னா ஏற்கனவே 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு. 2 பேரும் நோன் பீப்புள் தான். இவர் அவங்க வீட்டுக்கு போய் ஆதரவு கேட்டலாம் அமைச்சிருக்கும் பொழுது இது கேம் உங்களுக்கு தெரியும். இது சொக்கட்டான் ஆடுற சூதாட்ட கேம் தான், அரசியல் ஆகிப்போச்சு. அதனால் இது தானாக செட்டில் ஆகிக்கும், எல்லோரும் அவங்கவுங்கள தங்களை சரிப்படுத்திக்குவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ ஆக்ஷனை பற்றி பேசுனீங்க. விஜய் அவர்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தாலுமே கூட இருக்கிறவங்களே இது சரி. இப்போ ஒரு அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி தங்க மோதிரம், அதை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனௌன்ஸ் பண்ண உடனே கூட்டணி அவர் எதிர்க்கிறாரு. தொழில் திருமாவளவன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. சரியில்லைப்பா, நீங்கள் ஸ்கூல்லலாம் மேம்படுத்துங்க, கட்டிடத்தெல்லாம் மேம்படுத்துங்க, அதை செய்கிறத விட்டுட்டு இது செய்கிறீங்களே அப்படின்னு உடனடியாக ஒரு அப்ஜெக்ஷன். உடனே ஒன்று சொல்லிட்டு இதை கடந்தே போயிடலாம். இவங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமாகவும் இதுவும் கூட்டணி வைக்குமா அது காணும் பொழுது வாரன் ரோட்டுக்கும் போயஸ் கார்டனுக்கும் ஒரு 100 கேமரா இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருந்துச்சு. அங்கே போய் திரு மூப்பனாரை பார்ப்பாங்க. நான் இப்போ அங்கே இதில் இருந்தேன், தமாக ஆஃபீஸில், நாட் கட்சிக்காரர், தெரிந்தவர் என்ற முறையில் அங்கே போயிட்டு இருந்தாங்க. செல்வி ஜெயலலிதா தெளிவாக சொன்னாங்க, நடக்கிறது ஒன் டே மேட்ச் இல்லை, நாங்கள் ஒரு முடிவு பண்ணால் அனௌன்ஸ் பண்ணுவோம். அதனால் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் ஃபீலிங் 6 மாதத்துக்கு பேசவே தேவையில்லை. நல்லா இருந்தால் நிற்கும், அல்லவை என்றால் தானாகவே அகன்றுவிடும். சரி, டைம் கொடுக்கணும் அவருக்கு. ஏன்னா பேசிக்காக எது எப்படியோ திரு விஜய் ஒரு நல்ல எண்ணமுள்ள ஒரு மனிதர். அப்புறம் அரசியலுக்குன்னு சிலது இருக்கும், ஆட்சியலுக்குன்னு சிலது இருக்கும், அப்புறம் அவரோட பி டீமா இது இசட் டீமான்னு இருக்கும். அதனால் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நான் 6 மாதம் எதையுமே சொல்ல விரும்பல. நிர்பந்தங்கள் இருக்குது, அதுக்குள்ளே இந்த தங்க மோதிரம் இந்த மாதிரிலாம் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னன்னாக்கா, ஒரு இடத்துக்கு போனால் ரெட் லைட் இருந்தால் நான் நிற்க தோணணும், பச்சைன்னா நான் போக தோணணும். ஏத்தாப்புல போலீஸ்காரை பார்த்தா எவ்வளோடா காசு வாங்க போகிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. பத்திர ஆஃபீஸ் போனாக்க
எவ்வளோ கட்டிங் நினைக்கக்கூடாது. ரொம்ப எதிர்பார்க்குறீங்க, இதெல்லாம் நடக்குமா? இல்லை இதான் முயற்சி. ம் நம்மகிட்ட இருந்தால் பங்களிப்பு வேணும். இப்போ சிம்பிளாக என்ன சொல்லிடுறேன். ம் நான் ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். இதான் அடுத்த வாரம் டெல்லி போகிறேன். கோவிண்டில் கவர்ன் இண்டிபெண்ட்லி, கவர்ன் இண்டிவிஜுவலி, கவர்ன் இண்டிஜினியஸ்லி. ஸோ இந்த ஃபார்ம் இது வந்து ஒரு கான்செப்ட். இது வந்து உறுதியாக அங்கே வரும். ரிவர்ஸில் தான் ஆட்சி வரும். கண்டிப்பாக வருன்ற நம்பிக்கையோடு தான் செயல்பட முடியும். ரைட். அடுத்ததாக பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள் பிஜேபியிலேருந்து வந்த பிறகு இன்னும் இது காணாமலே போயிட்டாரோ? அப்பப்போ அவர் போடுற போஸ்ட்டு அது இது அந்த மாதிரி வரும்பொழுது தான் அவர் வெளியிலே வராரா, இல்லை அதற்காகத்தான் அவர் ஃபேஸ்புக் லைவே வராரா அப்படின்னெல்லாம் வந்து நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்க. இன்னும் ஆட்களை சேர்த்தணுன்றதுக்காக ஃபேஸ்புக்கில் வந்து அப்பப்போ பேசுகிறாரு அப்படின்னு. இப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அந்த பாதை சரியானது தானா? சரியான பாதையில் தான் பயணித்துட்டு இருக்காரா? த லீடர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு கரண்ட்? எனக்கு 2 தெரியாது. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியாது. அவர் சரியான பாதை தான் போகிறாருன்னு எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் என்ன எனக்கு என்ன தெரிந்து கொள்ள தேவை என்றால், இங்கே வந்து ஒரு களம், நான் சொல்ல ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபிக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. அதுக்கு முன்னாடி இடையில வந்து அப்பப்போ சீசனலாக படம் ரிலீஸுக்கு ஒருத்தர் வருவார், கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. அவருக்கு 2 இளைஞர்கள் தேவைப்பட்டது. அதில் வந்தவரில் வந்து திரு ரஜினிகாந்த் ஒருத்தர், திரு மாரிதாஸ் ஒருத்தர், திரு அண்ணாமலை ஒருத்தர், திரு மாரிதாஸ் ஒருத்தர். 2 பேருமே நல்ல டைனமிக் பீப்புள் தான். ஏதோ ஒன்று திரு ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் நல்ல எண்ணம் கொண்டு இருக்கலாம், ஆனால் ஒரு தடுமாற்றமான ஆள். அதாவது தமாக ஃபார்ம் பண்ணப்போ அன்றைக்கி என்டையர் தமிழ்நாடே வெறுப்பாக இருந்துச்சு. இப்போ இந்த விஜய்க்கு ஓட்டு குமிஞ்சு திரு விஜய்க்கு விழுந்த மாதிரி அவர் பேசுனா புரியாது, திரு மூவ் பண்ணார். ஆனால் அவருக்கு கூட்டம் கட்டு கடக்காமல் வந்துச்சு. இதை வந்து திரு கலைஞர் பிடிச்சிக்கிட்டார், திரு சோ பிடிச்சிட்டாங்க. நரசிம்மராவ்கிட்ட போய் திரு நரசிம்மர்கிட்ட சொல்கிறாங்க, அவர் அதெல்லாம் முடியாது, ஏன்னா அவரை பற்றின கோயம்பேடுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய ஏரியா முக்கியம், அதனால் அவருக்கு ஒரு இது இருந்தது. இவங்க டீலை கரெக்டாக பண்ணாங்க. வெளியே வந்தப்போ 5Bயில் இன்றைக்கி போய் மயிலாப்பூரில் நின்றுக்கிட்டு இந்த 5B டீனர் போகணும்னா டீனர் போகத்தான் செய்யும். நான் சொல்லி தான் அவங்க டீனர் போனாங்கன்ற மாதிரி திரு ரஜினிகாந்த் அவர்கள் அன்னைக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்க, நல்லா ஹெல்ப் பண்ணார். சைக்கிள் சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரெக்கை கட்டி பறக்குதோட அண்ணாமலை எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் என்ன அவரை தான் ஆக்சுவலாக சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி பண்ணுங்கன்னு திரு மூப்பனார்னு சொன்னாங்க. திரு ரஜினிகாந்த் அதில் நல்ல மனுஷக்காரர் தான். இல்லை நம்ம திரு மூப்பனாரை வந்து பண்ணான்னு. கலைஞரை பொறுத்த வரைக்கும் தெளிவான ஒரு அரசியல்வாதி. நீ 110 சொன்னால் கூட நான் தாண்டா சிஎம் ஆயிடுறாங்க. ஒரு ஃபீலிங் வந்துச்சு, திரு ரஜினிகாந்த் தான் மாற்றத்தை கொண்டு வந்தார், அவர் சொன்னால் நடக்குன்னு. அப்போ ஏன் அதை தொடர்ந்து வந்த எலெக்ஷனில் கோயம்புத்தூரில் ஒரு குண்டு வெடிப்பு நடக்குது. திரு வெற்றிவேலும் திரு கராத்தே தியாகராஜனும் அப்படியே அவரை ஏர்போர்ட்டில் தூக்கிட்டு போய் சன் டிவியில் உட்கார வச்சு பண்ணுறாங்க. நீங்கள் யார் செய்திருப்பார்கள் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் இதை செய்யவில்லை அப்படின்னு இப்படி போட்டு ஒரு ஸ்பீச் விட்டார். ஆனால் என்னாச்சு ரிசல்ட்டு? அதனால் சீசண்டாக வர்ற ஒரு லீடர் மாதிரி தான் திரு ரஜினிகாந்த் இருந்தார். அவருக்கு நல்ல எண்ணங்கள்லாம் இருக்குது. ஆனால் கூட இருக்கவங்க எப்படி இருக்கணும்? கூட இருக்கிறவங்க ஒரு பெரிய கோட்டையில் ஒரு ஜமீன்தார் மாதிரி உட்காந்துக்கிட்டு நான் மக்கள் மேடை ஏழைகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண விரும்புகிறேன்னா மேட்சே ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தவர் தான் திரு அண்ணாமலை. பிஜேபி பிக்கப் ஆகுது. அண்ணாமலை வந்து நான் சொல்லுவது 2022 ஒரு குரூப் இருக்குது, வெங்கட் சாமிநாதன் குரூப் அப்படின்ட்டு. அதில் இந்த அறிவானவங்களாம் இருப்பாங்கள்ல, அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதில் நான் ஒரு இது சொல்லியிருந்தேன் அண்ணாமலை பற்றி. அவங்க சொல்லும்போது அண்ணாமலை இஸ் O2D, ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. நீங்கள் டெர்மினேட்டர் படம் பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் பிளட் ரேம்பா பார்த்துருப்பீங்க. ஸோ திரு அண்ணாமலை அந்த மாதிரி ஒரு அற்புதமான கேரக்டர் தான். என்ன சொல்கிறேன்னா, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்தான். அவர் விட்டு அடித்து அவர் தான் தமிழகத்தில் பிஜேபிக்கு முதுகெலும்புன்னு ஒன்று இருக்குடா அப்படின்னு காமிச்சவர். அப்புறம் பயப்பட தேவையில்லை, பயம் தேவையில்லை, நீ திமுககாரர்களை எதிர்த்து கேள்வி வைக்க முடியுன்ற அந்த பயமின்மையும் கொண்டு வந்தவர். நீங்கள் எந்த கடையில் போனாலும் என்னன்னாலும் வாங்கிடலாம், பீஸாவும் வாங்கிடலாம், பர்கரும் வாங்கிடலாம், எந்த கடையில் போனாலும் தைரியத்தை வாங்க முடியாது. ஆனால் அதை ஊட்டினவர் தான் திரு அண்ணாமலை. ஆனால் ஒன்று என்னன்னா, எதிரில் இருக்கிற எல்லாருமே எதிரி நினைக்கக்கூடாது. நம்ம கட்சிக்காரனே எதிரினா அவனை எதிரி மாதிரி பண்ணக்கூடாது. துரோகி வந்து கூட இருந்து தான் வருவான், வந்த அப்புறம் தான் களை எடுக்கணும். ஸோ அவர் வந்து சிலம்பம் அருமையாக ஆடினார். ஆனால் எல்லாருக்கும் அடி விழுந்தது ஒன்று. இரண்டாவது, அவர் ஒன்று பண்ண நினச்சார், அது பண்ணுறதுக்கு ஃபுல் பவர் வேணும்னா அது ஒற்றை தலைமை. அது அத்தாரிட்டேட்டிவாக இல்லை அரகன்ஸான்னு ஒரே குழப்பம் தான் இருந்துச்சு. அதில் அவருக்கு இப்படி வரலாம், அது வரலாம், இது வரலாம். அவர் ஒன்று சொல்கிறாரு, கலர் ரெடியாக இருக்குது, தனியாக போகணும், 13%, 10, அது எதுலேயுமே எனக்கு நம்பிக்கை கிடையாது.
ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இங்கே கிளியராகவே பேச முடியாது. ஏன்னா நம்மளுடைய இல்லை இந்த கிளாடியை வந்தால் கூட நமக்கு கொடுக்குற இன்புட் தெளிவாக இல்லை. இவர் பண்ணுறாரு. அப்புறம் என்ன வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் ஸ்லிப் ஆனார்னா, இவர் தனியாக போகணுன்னா ஜெயிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக ஜெயிச்சிருக்காது. திரு விஜய்க்கு விழுந்த ஓட்டு வந்து திடீர்னு கட்சி ஆரம்பிக்கல. அவங்க அப்பா வந்து ஒரு அம்பாசிடர் காரை எடுத்துக்கிட்டு ஒரு 1000 நோட்டீஸ் எடுத்துகிட்டு திருநெல்வேலி வரைக்கும் போய் போஸ்ட் ஒட்டிட்டு திருப்பி வருவார். அப்போயே தமிழக ரசிகர் மன்றம்லாம் போஸ்ட் ஒட்டி இது வளர்க்கப்பட்ட ஸ்ட்ரக்சர் இருந்தது. சினிமாவில் எல்லாருமே பண்ணாங்க. தெளிவாக பண்ணது 2 பேர் தான், திரு விஜயகாந்த், திரு விஜய். திரு கமலஹாசன் வந்து நற்பணி மாற்றிட்டார். அஜித் வந்து வேணாம்ப்பா என்னை ஆள விடுங்கன்றார். திரு ரஜினிகாந்த் வந்து ரஜினிகாந்துக்கு அது குழப்பம் கிடையாது. அவர் அதாவது ஒரு ரொம்ப நல்லவன் வந்து ஸ்கீசோஃப்ரெனிக்காக தான் இருப்பான். நானே ஸ்கீசோஃப்ரெனிக் தான். ஸோ அப்போ நானும் நல்லவன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரஜினிகாந்த் அதெல்லாம் விட்டுடுங்க. அவரை தள்ளிட்டா அவர் மூலமாக வந்து நின்று அண்ணாமலை ஏற்படுத்தினார் பிம்பம் இருக்குல்ல, எல்லாருமே அடிச்சார். நீங்கள் தமிழக பிஜேபி ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா அவர் சொன்னது பூரா உண்மை தான். மேலே ஒரு ஃப்ளோர் சுற்றி இருக்கும், அது நிறைய பெருசு உட்காந்துருப்பாங்க. அதாவது நாம் பார்த்தோம் என்றால் இந்துத்துவா இங்கே ஏற்கனவே பிரச்சனை. ஸோ அங்கே ஒரு கட்சி அமைப்பை ட்ரை பண்ணார். கட்சிக்குள்ளேயே களை எடுக்க ஆரம்பித்தார். இல்லை அவர் சரி, இப்போ அவர் வந்து ஒரு முடிவு எடுத்து அவர் வெளியில் வந்து இப்போ தனியாக வந்து ஒரு ஐடியாவே பண்ணிட்டாரு, ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இயக்கம் வி த லீடர்ஸுங்கிறாங்க. எல்லாரையும் லீடர் தலைவர்களாக ஆக்குறோம். சாமானியன்லேருந்து நம்மளிலேருந்து தான் தலைவன் வரணும். ஸோ எல்லாரும் வாங்க, நல்ல மைண்ட் இருக்கிறவங்க, நல்ல இன்டெலெக்சுவல்ஸ், எல்லா தொழில்துறை எல்லாரும் வாங்க, நம்ம சேர்ந்து இதை மாற்றுவோம், நம்மளும் மாறுவோம், எல்லாத்தையும் மாற்றணும். எனக்கு அது ஒன்று என்ன புரியலன்னா, என்னத்தை மாற்றணும்? இங்க நடக்கக்கூடிய பல விஷயங்களை மாற்ற முடியல. அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அரசியல் முன்னெடுப்பு பண்ண போறீங்களா, சோஷியல் சர்வீஸ் பண்ண போறாரு? எனக்காக நீங்க நிறைய டேட்டா வச்சிருப்பீங்க. இந்த வி த லீடர்ஸ் இருக்குல்ல, அது அரசியல் கட்சியா, இல்லை என்ஜிஓவா, இல்லை ட்ரைனிங் சென்டரா, ஸ்கில் டெவலப்மெண்ட், அது என்னது? எல்லாமா சேர்ந்து அரசியல் கடைசி பாதை அரசியல் இயக்கமாக தான் அது மாறப்போகுது. அதுதான் அதோடைய பாயிண்ட்டு. இதுலேருந்து ஆரம்பித்து ட்ரெயின் பண்ணி சாமானியனையும் அதுக்குள்ளே ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கும் ஒரு உள்ளாட்சி தேர்தலில் நிற்கிறாங்கன்னா மக்களுக்கு என்னென்ன செய்ய முடியும், ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களை எம்எல்ஏ ஆகிடுறீங்கன்னு ஜெயிச்சு திரு விஜய் பண்ண மாதிரி, சார் வாங்க நாங்கள் ஒரு போடுங்க, நாங்கள் நீங்கள் போய் நீங்கள் மயிலாப்பூரில் ஜெயிச்சிட்டீங்க. அதுதானே இன்னைக்கு விமர்சனங்களாக வருது இல்லையா? அந்த மாதிரி வேண்டாமே. இப்போ எனக்கு என்ன சிஸ்டம்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் இறங்கலாமேன்னு அதுவும் ஒரு முயற்சி இல்லை. அது வந்து தப்பு. ஏனென்றால் இன்னைக்கு பாட் இருக்கு, டூல் கிட் பண்ண முடியும். எண்ணம் நல்லா இருக்குது, துடிப்பு நல்லா இருந்தால் அப்பா இதான் டூல் கிட்டு. எம்எல்ஏனா இது பண்ணலாம், இது பண்ணாத. நான் ஒரு வேளச்சேரி எம்எல்ஏக்கு எங்கள் அந்த ஈசிஆர் டேர்னிங்கில் பிளாட்ஃபார்மில் நடக்க முடியாது, குப்பை எல்லாம் வீடியோ எடுத்து அவர் ரெக்வஸ்ட் போட்டவொடனே ஒருத்தர் போட்டிருக்கான். இது எம்எல்ஏவுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, அவர் பாலிசி மேக்கர்னு. ஆக்சுவலாக பாலிசி மேக்கருக்கு இன்புட் வந்து மக்கள் தரப்பாக அவர் கொடுக்கலாம், ஆனால் இதையும் அவர் பண்ணணும். கரெக்டுங்களா? இந்த வீத லீடர்ஸ் மாதிரி 3 ஏன் ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்று அண்ணாமலை, உங்களுக்கு அஸ்விதா தெரியும்னு நினைக்கிறேன், அஸ்விதா. இன்னொன்று அனந்தன் ஐயாசாமி. அனந்தன் ஐயாசாமியும் அஸ்விதாவும் பண்ணாததையா இன்னுமே அண்ணாமலை பண்ண போகிறாரு when it comes to சோஷியல் சர்வீஸ். அதில் வந்து அஸ்விதா கூட அவங்க வந்து உங்களுக்கு தெரியும் ஹார்வர்டில் ப்ராப்பராக வெரி டவுன் ட்ராடன். அவங்களுடைய மாடல் வந்து ஓகே ட்ரைனிங் கம் பிஸ்னஸ் மாடல், பட் வெரி இம்பேக்ட்ஃபுல் பர்சன். குடிசை வீட்டில் விளக்கே இல்லாதவங்க ஹார்வர்டில் போய் கலக்கிட்டு வந்திருக்குது அந்த அம்மா. பெரிய லெவலில் சோஷியல் சர்வீஸ் பண்ணுது. நெல்லை, ஐ திங்க் நெல்லை ஃபார் சேஞ்ச் ஆன மாதிரி சம்திங் அஸ்விதா நெல்லைன்னு போட்டால் வருது. இன்னொன்று வந்து அனந்தன் ஐயாசாமி. ஸோ அவர் வந்து இன்டரில் டைரக்டராக இருந்தோம். அவர் வர்றாரு இங்கே இந்தியாவுக்கு. நான் என்ன இன்ட்ரெஸ்டாக வர்றாரு, தென்காசியில் வந்து தென்காசியை மாற்றுவோம்னு அவங்களுடைய சைட்டில் போய் பார்த்தா ப்ராப்பராக எவ்வளோ பேரை ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம். இன்னொன்று இன்றைக்கி தேவை வந்து இந்த மாறுவ மாற்றம்லாம் விடுங்க, அவன் வேணுங்கிறப்ப எப்படினாலும் மாறிக்குவான். கொள்ளையடிச்சு தான் பிழைக்க முடியும்னா அவன் கொள்ளைக்காரன் தான் ஆவான். அதே கொள்ளைக்காரன் நான் கோவில் கட்டினா தான் எனக்கு மரியாதைன்னா ஸ்ரீரங்கம் கோவிலே கட்டுவான். திருமால் பெருமை படம் பார்த்துருப்போம்னு நினைக்கிறீங்க, பார்த்தீங்கல்ல? திருடன் தானே திரு சிவாஜி கணேசன் வந்து திருடனாக தானே வர்றாரு. அதனால் அது அந்த மனிதன் சம்மந்தப்பட்டது, உணர்வு சம்மந்தப்பட்டது. அப்போ இங்கே என்ன வேணும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். ஸோ அனந்தன் ஐயாசாமி பண்ணி அவரோடு சேர்ந்து ஜோகோ திரு வேம்பு ஸ்ரீதர் போய் தென்காசியை போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாறி இருக்குது. திரு வேம்பு ஸ்ரீதர் சொல்கிறாரு ட்வீட்டில், நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்ட அனந்தன் ஐயாசாமி திடீர்னு ஒருத்தர் திரு விஜயோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் வந்தவொடனே ஜெயிச்சுட்டு போனால் நான் ரீட்வீட் பண்ணியிருக்கேன். ரெண்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ இந்த எதிர்பார்ப்போடு தான் அவர் அந்த வேலை செஞ்சாருன்னு ஆயிடுதுல்ல. அதான் நான் கேட்டேன், நீங்கள் வந்து 2 கோடி ரூபா சம்பளத்தை விட்டு வந்திருக்கேன்னா உன்னை யார் விட்டுட்டு வர சொன்னால்?
திரு காந்தி வரும்போது கூட எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்தோடனே அவர் இடுப்பில் மட்டும் ஆடையை கட்டிட்டு ரொம்ப சிம்பிளாக இருந்தார். கரெக்டுங்களா? அவர் சிம்பிளாக இருக்கிறது எப்படி முடிஞ்சுது? ஏன்னா அவருக்கு பின்னாடி பிர்லா இருந்தார். பிர்லா ஹவுஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? வல்லபாய் பட்டேல் போய் ரெக்வஸ்ட்டே வச்சாங்க, அவன் இப்படி மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்லாவே காசு வாங்கிக்கணும். ஐ திங்க் ரூஸ்வெல்ட் நினைக்கிறேன். ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து எனக்கு துட்டே வேணாம், நான் சேவை பண்ணுறேன்னாரு. 3 மாதம் அண்ணா மாத சம்பளத்தை வாங்கிக்கோன்ட்டு. ஸோ இந்த 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 ஐரணி இருக்குல்ல, இந்த ஐரணியில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆனால் அண்ணாமலை என்ன பண்ணியிருக்க வேண்டும் என்றால் எதிர்க்கட்சிக்கான கடமையை இப்போ பண்ணியிருக்கணும். இல்லை அவர் நினைக்கிறாரு கொஞ்சம் அமைதியாக இருக்கட்டும், நல்லா அந்த கட்சி ஏதாவது தப்பு பண்ணட்டும், மக்கள் வாங்க அண்ணாமலைன்னு கூப்பிடணும் கதவை தட்டி. இல்ல, அவருக்கு வந்து அந்த இடத்துல நீங்க முன்னாடியே சொல்லும்போது சொன்னீங்க, அது அவர் வந்து அது சுதந்திரமாக முழு சுதந்திரம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்லை. ஸோ இப்போ அவருக்கு அது கிடைச்சிருக்கு. அப்போ அது அவர் வந்து அதை செயல்படுத்தும் போது அந்த வேகம் ப்ளஸ் அந்த சுதந்திரம், அப்போ அவருடைய பாதை கிளியராக அவருடைய பயணம் அவருடைய இலக்கை நோக்கி அவர் போகிறதுக்கான வாய்ப்பு இப்போ காலம் கணிந்து இருக்குது தானே. இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 2 பெரிய கட்சிகளும் இல்லை, 3வதாக ஒரு மாற்றத்திற்கு மக்கள் வாக்களிச்சிட்டாங்க. 3வதாக என்ன மாற்றமாக நினைத்து ஒரு வாக்களிச்சிட்டாங்க. அப்போ மாற்றத்துக்கு இன்னும் ஒரு வேல்யூ இன்னி வரைக்கும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னொரு மாற்றம் அப்படின்னு வரும்பொழுது ஏன் அது வந்து இல்லை மாற்றத்துக்கு வாய்ப்பு அளித்தாங்களா? இல்லை 2 பேர் மேலே இருக்க அவர்ஷனில் போய் எப்பா சாமி அவனை 2 பேரும் எனக்கு பிடிக்கல, உனக்கு போடுறேன்டா அப்படின்னு தான் போடப்பட்டிருக்கிறது. பிடிக்கலன்னாலும் ஒரு மாற்றம் தானே. இல்லை மாற்றம்ன்றது வேறு. மாற்றம்னா என்னென்னா ஐடியாலஜி தெரியணும். இப்போ எல்லாருக்கும் என்ன அப்படியே இது பண்ணிட்டாங்கன்னா லஞ்சம் வாங்க தான் செய்வாங்க, ஆட்டோவில் வேணால் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க, கலெக்டரைஸ் பண்ணால் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. அப்போ நம்ம மட்டும் இழிச்ச வாயினம் இருக்குமே, அப்போ நம்ம வந்து இப்படி இருக்கிறது பைத்தியகாரத்தனமாக இல்லையா? இதுக்கு யாராவது ஒருத்தர் நம்பிக்கை ஊட்டி வந்தால், அப்படி ப்ராமிஸ் கொடுத்தால் அது மாற்றம். இப்போ அண்ணாமலை வந்து அடுத்தவங்கெல்லாம் கை காட்டுறாருல, சுட்டு மிரளாக எதிரியை குற்றம் சாட்டுகள் மற்றும் 3 பேர் மார்பிய கிழமை. அவர் கூட இருக்கிற அவர் மேலே அமர் பிரசாத் ரெட்டி அவர் மேலே குற்றச்சாட்டு வந்துச்சே, அவருக்கு அவர் ஒன்றுமே சொல்லலையே. அவர் திருச்சி சூர்யா அவரும் அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. திரும்பி பார்த்தா திருச்சி சூர்யா வீடியோவாக போட்டு என் தலைவனே சொல்லிட்டு அவர் தாளிச்சிட்டு இருப்பார். அது ஒரு வித்தியாசமான ஆள். ஸோ அப்போ என்னென்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக நான் இதை பண்ண போகிறேன். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை வந்து எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிச்சிருக்கவே கூடாது. அது உங்களுடைய ஒரு அமைதியாக இருந்துட்டு ஜஸ்ட்டு பயணப்படணும். என் மக்கள் என் தமிழ்நாடு மாதிரி அங்கங்கே போய் அப்படி இல்லை, ரியலாக போயிருந்தாருன்னா எங்கேயோ ஏன்னா தைப்புள்ள மனுஷன்தான். அப்புறம் எல்லாத்தையும் பாதியில் விட்டுடுறாரு. நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக 4 வருஷமாக அண்ணா யூனிவர்சிட்டியில் பாஷுக்கு போராடிட்டு இருக்கேன். அவர் வந்தார், சாட்டை எடுத்தார், அடித்தார். இன்றைக்கி ஃபாலோவே பண்ணல. நானும் 2-3 மெயில் கொடுத்தேன். ட்வீட்டில் போய் பாருங்கள், எனக்கு உங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா ப்ரீஃப் பண்ணுறேன், ஐ வில் கனெக்ட் வித் பீப்புள்ன்றாரு. 2 ட்வீட் போட்டு பார்த்தாச்சு. இப்போ எங்கேயோ மிஸ் ஆகுதுல்ல. ஸோ அதனால் அண்ணாமலை காலம் கணிந்திருக்கானா? எனக்கு தெரிஞ்சு காலமெல்லாம் கணியலை. ஏன்னா இப்போ இருக்கவங்க போய் நீங்கள் இடைத்தேர்தல் வருதில்ல, அது வேணால் ஒரு லாஜிக் பேசுவோம். இடைத்தேர்தலில் டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் விட்டு கொடுத்து நின்றால் அப்போ தான் அரசியல் கிழமை நமக்கு புரியும், மக்கள் மாற்றத்துக்கு ஓட்டு போட்டாங்களா இல்லையான்னு. ஏன்னா ஏற்று போட்டிருக்கோம் 55% மேலே இருக்குது. 30 காலங்காலமாக அப்படி தானே போடுறாங்க. ஆமாம்மா. இல்லை அந்த சொல்ல அதை கூட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க 1+1 2ன்ட்டு. இது ஏற்கனவே நடந்திருக்கு. அதாவது இல்லை, எந்த அரசியல் தேர்தல் கணக்குகளும் 1+1 2 ஆகாதுன்றது தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது ஆக வேண்டிய அவசியமும் இல்லை. ஆகும். எப்படி ஆகும்னா, எந்த 1+1 2னா, திரு பெரியாரும் திரு அண்ணாவும் ஒரு இடத்துல இரட்டைக்குழல் துப்பாக்கியால் செயல்படுவோம் நாங்கள். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திரு எம்ஜிஆரும் திரு கலைஞரும் என்ன சொன்னாங்க, நம்ம இரட்டைக்குழல். அதே மாதிரி இப்போ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் சாமர்த்தியமாக அவங்கள பொறுத்து நான் சொல்கிறது நரேட்டிவ் செட்டிங் அவங்க பண்ணுறது, நான் என்னோடது இல்லை. நம்ம 2 பேரும் டிஎம்கே ஏடிஎம்கே இரட்டைக்குழல் துப்பாக்கியை செயல்படுன்னு சொல்லிட்டு 6 சட்டசபை தொகுதியில் 3 இவங்க 3 அவங்க நின்னாங்கன்னா தான் மக்கள் ரியலாக மாற்றத்திற்காக திரு விஜய்க்கு போட்டாங்களா, இல்லை அந்த 1+1 சொல்கிறேன் டிஎம்கே வந்திருக்க வேண்டிய. இதுதான் என்னுடையது. ஸோ இடைத்தேர்தல் அப்படி நின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு களமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, புரிஞ்சுக்க முடிகிறது. இப்போ வந்து எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி அவர்கள் எப்படி இருக்கு? விஜய் வர்சஸ் உதயநிதி எப்படி இருக்கு? ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல சொன்னீங்க 2 பேரும் சேர்ந்து செயல்பட்டால். உதய் வந்து வெரி குட் லிசனர். எனக்கு ஒரே ஒரு விஷயத்தில் இன்ட்ராக்ஷன் இருக்குது. நான் ரிலேட்டட் இது இல்லை, சினிமா இஸ் எ வெரி குட் லிசனர் நம்பர் 1. பட் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், அவர் வந்து பசினா என்னன்னு தெரியாமல் வாழ்ந்தவர். ஆனால் அவருக்கு ஒருவேளை
வேர்ல்ட் ஆஃப் கிங்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது அரசர் உலகத்தில் அவங்க பண்ணுற அரசாட்சி வேறு மாதிரி இருக்கும். பட் அவர் என்ன மாதிரி பிரச்சனையில் சிக்கியிருப்பாருன்னா, அவங்க தாத்தா காலத்துலேருந்து வந்த பேர குழந்தைங்களும் அவங்க கூட இருப்பாங்க. இப்போ டிஆர் பாலு ராஜா இருக்காருன்னு வச்சுங்களேன், அவரே ஒரு குட்டி ஜமீன்தார். இவர் போய் அவர்கிட்ட இங்கே வேணாண்டா இது பண்ணிட்டு இது அவ்வளோதான் அப்படி தான் சொல்லுவார். அந்த பக்கம் இவர் திரு பொய்யாமொழியோட அந்த ட்ரீ வருதில்ல, அது ஒன்று ஏவா வேணும். அதனால் அவருக்கு வந்து திணறல் அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் அது கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒன்று சீமான், இன்னொன்று திரு அண்ணாமலை. சீமான் வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறார், அது கவைக்கு உதவாதுன்ற மாதிரியே பேசிட்டு உட்காந்துருக்கிறாரு. நான் பர்சனலாக ஜாஃப்னா போனவோ மிலிட்ரி எஸ்கார்ட்டோட டாப் சைடு ஜாஃப்னா இருக்குல்ல, அதில் வந்து அனாதை விடுதி அது இது செஞ்சோலை எல்லா இடத்துக்கும் நான் போயிருக்கிறேன். அதாவது இப்போ எதிர்கால தமிழக அரசியல்னா நீங்கள் 4 பேரை இல்லை, முன்னே இதை மட்டும் சொல்லிடுறேன். அங்கெல்லாம் நான் போயிருக்கிறதுனால நான் ஆத்தென்டிக்காக சொல்கிறேன். சீமான் வந்து இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் பண்ணணும். ஏன்னா இங்கே இருக்க ஆடியன்ஸை பார்த்து எல்லாரும் திரு பிரபாரன் பிள்ளைகள் அப்படி சொல்கிறாரு. ஸோ அந்த அந்த இதெல்லாம் வந்து இப்போ டிஸ்டர்ப்ட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் சொன்னதை கேட்டேன் நான் சொல்லிடுறேன். அதான் இப்போ எதிர்கால தமிழக அரசியல்னா இந்த 4 பேரை சுற்றி இருக்கும். 4 பேரில் எப்படி 4 பேரை பிரிச்சுக்கலாம்னா, இப்போதைக்கு ஆட்சி ஆளுமையில் இருக்கிற 2 பேர், ரூலராகவும் கவர்னன்ஸில் இருக்கிறது திரு விஜய், திரு உதய். திரு விஜய்கிட்ட போய் இப்போ போய் அங்கே ஒரு வேக்கமே கிரியேட் ஆகாதப்ப அதில் போய் முட்டி மோதி நுழையிறது வந்து அதை பண்ணிவிட்டு, இந்த திரு உதயோட இடம் இருக்குது பார்த்தீங்களா, எதிர்க்கட்சி, அது என்னனாலும் இருக்கட்டும், இவங்க சீன்றாங்க அவங்க சீன்றாங்க தப்பாக பேசுகிறாங்க, அதெல்லாம் விட்டுட்டு அந்த இடத்துல உறுதியாக ஒரு வேக்குவம் இருக்குது. அதை வந்து புத்திசாலித்தனமாக டெக்னாலஜியை வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். அதை ஆயுதமாக எடுத்து அதை வந்து இவங்க 2 பேரும் பண்ண முடியும். யார்? அண்ணாமலை பண்ண முடியும், சீமான் உறுதியாக பண்ண முடியாது. இன்னொருத்தர் இருக்கிறார், யாருன்னா அனந்தன் ஐயாசாமி. ஸோ தமிழ்நாடு பிஜேபியில் அடுத்து வந்து திரு ராமசீனிவாசன் வருவாரா, இல்லை இங்கே ஒரு நார்த் மெட்ராஸில் ஒருத்தர் இருப்பார், ஒரு வக்கீல், அவர் வருவாரா அப்படிலாம் நினைக்கிறத விட திரு அனந்தன் ஐயாசாமி இவங்க போட்டாங்கன்னா, அனந்தன் ஐயாசாமி ஏற்கனவே வந்து அந்த ஏரியாவில் அவர் வெப்சைட்டில் போய் பார்த்து போகல, அவருக்கு என்ன தெரியுதுன்னா, நான் ரொம்ப நிறைய சேவை பண்ணிருக்கேன், வாடாட்டி உனக்கு தானே ஓட்டு போடுறோம். அப்போ அவருக்கு அது பிடிப்படலை. அவர் உறுதியாக வந்து கரிஸ்மாட்டிக்காக மக்கள் தேடி போகிற தலைவரானாக்கா அவரோட இன்ட்ராக்ஷன் அப்படி தெரியலை. பட் அவரை வந்து தமிழ்நாடு பிஜேபியாக போட்டால் மற்ற எல்லா ஒரு கோஷ்டி இருக்குது பார்த்தீங்களா, அதோட 1000 டைம்ஸ் பெட்ரு. அப்போ என்ன ஆகிடுனாக்கா, ஒரு பக்கம் விஜய் அவர் தான் ஃபைனல், அவர் விட்டுடலாம். அண்ணாமலை அவர்கள் சுச்சுவேஷன் தானே அவருக்கும் வரும். யாருக்கு? நீங்கள் சொல்கிற ஆனந்தன் ஐயாசாமி வராது. ஏன்னா அப்பயும் அதே சீனியர்ஸ் அதே வராது. ஏன்னா அவர் வந்து டீம் பிளேயராக வேலை பார்ப்பார். அண்ணாமலை வந்து ஆஃபீஸர் அண்ட் டியூட்டியாக இருந்தனால ஃபாலின் லைன் டைப்பு. நான் சொல்கிறத கேள்வி. ஏன்னா அவர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து டம்மு அவர் காக்கி சட்டை போடாமல் ஒரு வேளை வக்கீலாக இருந்தானே வேறு மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்பார். இந்த காக்கி சட்டைக்கு இருந்த அந்த பயம் கலந்த விஷயத்த அவர் தன்னுடைய கருத்துக்கும் தன் சத்தத்துக்கும் நினச்சார். அதுதான் இங்கே பிரச்சனை. ஆனால் அண்ணாமலை வந்து தவிர்க்க முடியாத ஒரு வருங்கால ஒரு முனைப்பான தலைவரான தலைவர் தான். அவர் இப்போ ஏதாவது பண்ணணுன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் எதிர்க்கட்சி தலைவருக்கு அவர் சூப்பராக பிளான் பண்ணி அடிக்கலாம். ஆனால் அவர்கிட்ட டீம் இருக்கான்னு எனக்கு தெரியல. இல்லை, அவருக்கு டைம் எடுத்துப்பேன்ற மாதிரி 50 லட்சம் சேர்ந்த பிறகு தான் அது ஒரு இயக்கமாக மாற்றி அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் உங்களுக்கு என்ன மனசுல தோணுச்சு? அதுக்கப்புறமா இன்னும் சேரல 50 லட்சம் பேரே வரல. உங்களுக்கு அது ஒரு வார்த்தையா? காமராஜர் திரு காமராஜர் கிளம்பும் போதே எனக்கு இத்தனை எம்எல்ஏ சீட் வந்தால் எலெக்ஷன், அவருடைய அவர் சார்ந்த கொள்கை, அவர் சொல்ற கொள்கையை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஒரு சர்க்கிள் இருக்கணும்ல. அந்த சர்க்கிள் இருந்தால் தானே நீங்கள் நம்பி உள்ள. என்ன சொல்கிறாரு அவர்? எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே கொள்கை கிடையாது. இப்போ நடக்கிறது பிஸ்னஸ் மாடல் தான், ட்ரம்ப் மாடல் தான் இப்போ இங்கேயும். நான் உனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப்பை கொடுக்குறேன், இவ்வளோ காசு கிடைக்கும், உன்னால் பண்ண முடியலையா நீ கற்று வந்தால் உனக்கு ஃப்ரீ பி வாங்கிக்கோ. இது வந்து ஆண்டர்பிரனர் மாடல் கூட கிடையாது, பிஸ்னஸ் மாடல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ எதை பற்றி பேசுனா டெவலப்மெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா சென்டர் வந்து சவுத் மெட்ராஸில் 3 வருதான் நாசமாக போச்சு. சவுத் மெட்ராஸ் டேட்டா சென்டர்னால் ஃபஸ்ட்டு வாட்டர் ப்ராப்ளம் வரப்போகுது. அது யாராவது பேசுகிறாங்களா பார்த்தீங்களா? ஆந்திராவுக்கு போன போது கவலைப்பட்டாங்க எல்லாரும். ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் அது சொன்னதுக்கு. ஸோ அதனால் இவர் கொள்கை என்னன்னு எனக்கு தெரியாது. நான் இவருக்கு என்ன திராவிட தவிர்க்க முடியாதுல்ல. இப்போ நீங்கள் டேட்டா சென்டர் நம்ம என்ன பல காரணங்கள் சொன்னாலும் அது ஒரு வேற விதமான ஒரு வளர்ச்சியை தானே அந்த மாநிலம். நம்ம டேட்டா சென்டர் நம்ம ஊரில் போடலாம். முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, பேப்பர்லாம் அங்கேருந்து 80s அங்கேருந்து கப்பல் அனுப்பிச்சி விடுவானுங்க.
இங்கே திரு வைகோவோட பையனும் இன்னொரு ஜட்ஜி பேர் மறந்துட்டேன், அவங்க பையனும் சிகாகோவில் கம்பெனி ஆரம்பித்து அங்கேருந்து அதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் வந்து ஸ்கிராப் வந்துச்சு, கம்ப்யூட்டர் ஸ்கிராப்பாக. ஸோ அதாவது குளோபல் சவுத்துன்னு இப்போ ஒரு சுகர் கோட்டட் வேர்டு சொல்கிறாங்க. அண்டர் டெவலப்டு கண்ட்ரியை அவங்க வந்து கார்பேஜ் மீடியாவை தான் பார்க்குறாங்க. சரி. ஸோ டேட்டா சென்டர் அதனால தான் இங்கே கொண்டாந்து போடுறாங்க. நமக்கு உண்டான டேட்டா சென்டர் போட்டுக்கலாம். அதை தாண்டி என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். அது அவருடைய இதில் போய் பார்த்தேன், இயற்கை விவசாயம், என்னுடைய 5 விஷயம், அப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, இது வந்து எல்லோரும் நீங்கள் நான் இந்த அவர் இவர் எல்லாருமே பண்ணக்கூடியது. பட் அரசியல் மாற்றத்திற்கு உண்டான வழிவகைகளை பண்ணணுன்னா ஓகே 6 மாதம் கூட அமைதியாக இருக்கலாம். இந்த வீத லீடர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிச்சதே. இன்னொன்று நான் கேட்குறேன், இந்த வீத லீடர்ஸ் என்பது ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷனா அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷனா? இந்தியாவிலே பெரிய அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன் தெரியல உங்களுக்கு எதுன்னு கெஸ் பண்ண முடியுமா உங்களால்? இந்தியாவிலே மிகப்பெரிய அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன் தட் கண்ட்ரோல்ஸ் இந்தியா தெரியும், ஆர்எஸ்எஸ். அவங்களே சொல்லிட்டாங்களே. இல்லை தப்பு இல்லைன்றேன். ஏன்னா அதாவது வேர்ல்டு ஐ மீன் அட்லீஸ்ட் இந்தியாவுடைய ஐடென்டிட்டியை காமிச்ச ஒரு ஆர்கனைசேஷன். பட் இட்ஸ் நாட் ரெஜிஸ்டர்ட். பட் அது சொல்லலாம், இவர் என்னுடைய ஆர்கனைசேஷன் நாட் ரெஜிஸ்டர் அப்படின்னா. ஆனால் நீங்கள் போய் இவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அக்கௌண்ட்ஸ் இருக்கும். சரி. யார் ஃபண்டர்னு சொல்லுவாங்க, யார் ஸ்பான்சர்னு சொல்லுவாங்க, நீ அவங்ககிட்ட போய் வாங்கிக்கணும். இந்த மாடல்லையே தெளிவாக வந்து பதில் வரல. அப்புறம் பேரலாக வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் கம்பெனி வச்சுருக்குறாங்க. பட் எனக்கு பிடிச்ச இல்லை எனக்கு தெரிஞ்ச மக்களுக்கு பிடிச்ச அண்ணாமலையை என்ன எதிர்பார்க்குறாங்க? இறங்கி ஏடுறா, அதானே அண்ணாமலையோடது. கேள்வி கேட்க முடியாமல் இருந்தால் கேள்வி கேட்டார். இன்றைக்கி திரு செந்தில் பாலாஜியை வந்து பயங்கர வில்லனாக்கி கதற வச்சு புழலை எங்கேயோலாம் உள்ளே வச்சாங்க. இன்றைக்கி அவர் சட்டசபைக்குள்ளே உட்காந்துருக்காரு. பட் அதுக்கெல்லாம் போராடின அண்ணாமலை வந்து வெளியில் நிப்பாட்டியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? அதுதான் என்னோட ஆசை. அதை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணி அவர் உள்ளே வந்து, அதாவது 4 பேர் உள்ளே தான் நல்லது. உள்ளன்னா சட்டசபைக்குள்ள திரு விஜய் ஆட்சிக்குள்ளே இருக்கணும்னு ஆமாம் சட்டசபைக்குள்ள திரு விஜய், இவர் திரு உதய், திரு அண்ணாமலை, திரு சீமான், அனந்தநாத ஐயாசாமி வந்து தமிழ்நாடு பிஜேபிக்கு ஒரு தலைவர் சொன்னே தவிர அவர் ஒரு பயங்கர ரெவல்யூஷனரி தலைவருக்கு உண்டான கரிஸ்மேட்டிக் இருக்கான்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. பம்ப் வேணா அடிக்கலாம். சரி, எல்லாமே ஒரே ஆண்களாக சொல்கிறீங்களே, தமிழகத்தில் ஒரு பெண் கூட இல்லையா லீட் பண்ணுறதுக்கான இடத்துல அப்படின்றது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கே. பெரியார் சொல்கிறோம் நம்ம, பெரியார் இப்போலேருந்து நான் சொல்லவே இல்லை, இல்லை சொல்லிக்கிட்டே இருக்கோம். இவ்வளோ வருடங்களாக சொல்லிட்டு இருக்கோம் ஒரு பெண் லீடர் அப்படின்னும் போது நம்ம அந்த இடத்துல நம்ம திரும்ப திரும்ப 4 பேரும் வந்து அப்போ இளைய தலைமுறையில் கூட அந்த மாதிரி யாருமே இல்லையா? இல்லை, அதாவது இவங்க திரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்தப்போ தான் எனக்கே ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து பெண் குழந்தை. அப்பா போனாக்க பிரச்சனை இருக்காது, சொன்னோம்னாக்க நேரம் உங்களுக்கு தெரியும் என்கவுண்டர் தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேஷுவலாக போகக்கூடிய ஆட்சி செல்லிச்சு. அதனால் பெண் வந்து ஆளுமையோடு தான் இருந்திருக்காங்க. ஆனால் உலகம் பூரா பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து டிபெண்ட் எலமெண்ட்டாக தான் தலைவராக வந்திருக்காங்க. நீங்கள் ஸ்ரீமாவா பண்டார நாயக்காவை எடுத்தாலும் சரி, திருமதி இந்திரா காந்தி எடுத்தாலும் சரி, செல்வி ஜெயலலிதா எடுத்தாலும் சரி, ஒரே ஒரு ஆள் தனித்துவமாக வந்த ஒரே ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு, தப்பாக இருந்தால் மாற்றிக்கிறேன், நம்ம பெங்கால் டைகரஸ் மம்தா பானர்ஜி. அவங்களுக்குமே கடினமான ஒரு சூழ்நிலையை அவங்களும் இப்போ எதிர்கொள்ளும். ஏன்னா அது ஆம்பளையால் தானே அந்த அவங்க வளர்ப்பு பையனா, அது யார் அது? அபிஷேக். பேர்லான்னு தெரியாது நான். ஸோ அவனால் தானே. அதனால் இப்போ இவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கலாம் டிவிக்கேல. இந்த அஸ்விதா இருக்காங்க, அவங்க போய் ஜாயின் பண்ணாங்க இந்த கட்சியிலலாம். ஸோ அவங்களுக்கு கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னு தெரியல. இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு திரு விஜய் அவர்கள் அவங்க எம்பி ஆக்கி விடலாம். இஸ் அ கிரேட் ப்ரூவன் பர்சன். அதுதான். மற்றபடி எனக்கு நீங்கள் வேணால் பெண்கள் ஆங்கிளில் இது கலந்துரையாடலே வச்சுக்கலாம். நீங்கள் வேணால் சொல்லுங்கள் ஏன்னு. இல்லை, அது நீங்கள் தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன கேட்குறேன்னா, சார் நீங்கள் சொல்லிட்டீங்க ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறமா பெண்கள் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. நிறைய அடுத்த கட்டத்தில் நிறைய இருக்காங்க. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஒரு லீடராக ஒரு கட்சியை வழிநடத்தி ஒரு ஆட்சியை வழிநடத்துகிற அளவுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேம்பிரிட்ஜில் ஒரு கோர்ஸ் பண்ணேன், ஷார்ட் டேர்ம் கோர்ஸ். அது வந்து டிஏ சம்மந்தப்பட்டது. அப்போ வந்து ஈக்குவாலிட்டி ஃபார் உமன்லாம் பேசினாங்க. ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு 2 மாதமாக நினைக்கிறேன் பெண்கள் அதிகமாக டாமினேட் பண்ணுறாங்க ஜாப்ஸில். சொல்கிறேன், ஐடியாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், பேர் சொல்லாமல் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் வச்சுக்கோமே அதில். ஸோ ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஆனால் பாலிட்டிக்ஸில் மட்டும் டிபெண்ட்டாக தான் இருக்குது. பட் டிபெண்ட்டாக இல்லையா, டிபெண்ட்டாக வைக்கப்படுறாங்களா? ஏன்னா அப்படி ஒரு பிம்பம் இங்கே கட்டமைக்கப்பட அவங்கள முன்னேற விடாமல் ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு அதெல்லாம் போய் மெட்ராஸில் வந்து
மெட்ராஸில் ஐகானிக் பிளேஸ் வந்து அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட். அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஒரு லேடி தான். சவுத்தில் போனால் காந்தி கிராமம், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஒரு நீங்க லேடி தான். சொல்றதெல்லாம் அதெல்லாம் பாசிபிள். நான் சொல்றது அரசியல்ல இதெல்லாம் பாசிபிள், நான் ஒத்துக்கிறேன். இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு மேலேயும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒன்றும் அதெல்லாம் இல்லை. இந்த அரசியல்ல வந்து தமிழக அரசியல்ல மட்டும் நான் சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரி நீங்க வெஸ்ட் பெங்கால்ல அவங்க 15 வருஷம் இருந்துட்டாங்க, அவங்களோட ஆட்சி. ஸோ இங்கே அவங்க ஜெயலலிதாக்கு அப்புறம் ஒரு வேக்யூம், ஒரு அந்த 2 பசங்க காமெடி வீடியோவாக போடுவாங்க, ரொம்ப பாப்புலர். கோபி, இன்னொருத்தன் யாரோ ஒருத்தன். அதில் ஒன்றில் வந்து டிரைவிங் கிளாஸில் ஒரு ரீல்ஸ் போட்டிருப்பாங்க. அதில் அந்த கேரக்டர் 2மே லேடிஸ் ஃபுல் கேரக்டர். அதில் வந்து பெண் என்றால் சாஃப்டாக நினைக்காதே அப்படின்னு. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய தத்துவம் இருக்குது. ஏன்னா நீங்கள் போய் இந்த டிரைவிங் கிளாஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பெண்களை வந்து அவங்க வந்து சாஃப்டாக இருப்பாங்கன்னு முடிவு பண்ணிவிட்டு பிரேக்கெல்லாம் ஓங்கி மிதிக்க. இப்போ வேறு ஆட்டோ இது. ஸோ அப்சர்வேஷன் என்னன்னாக்க அவங்க என்ன சாஃப்ட்டு. கொஞ்சம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நிர்மலா சீதாராமன். நிர்மலா சீதாராமன் இஸ் ஒன் ஆஃப் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் கிரேட்டஸ்ட் லீடர் அண்ட் விமன் லீடர் அப்படின்னு சொல்கிறத விட கிரேட்டஸ்ட் லீடர் தட் இந்தியா சீன். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, கீழடியில் போய் அப்படி உட்காந்து பேசணுன்னா அதெல்லாம் பொம்பளை மாதிரியா பேசுது. அப்போ பொம்பளை மாதிரினா எப்படி பேசணும்? அவங்களுடைய டேக்ஸ் சிஸ்டம் இன்னும் பத்தாது. என்னுடைய டேக்ஸ் சிஸ்டம்லாம் கேட்டிங்கன்னா, ப்ரொப்போசல் அனுப்பிச்சுலாம் கேட்டிங்கன்னா டென்ஷன் ஆகலாம். ஸோ அதையே சாஃப்டாக பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வேர்டு கேட்குறாங்க. ஸோ அதனால் உருவாகியிருக்காங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நிர்மலா சீதாராமன். அவங்க திருமதி நிர்மலா சீதாராமன் அவரை கொண்டாந்து வச்சா நீங்கள் முதல் ஓட்டு போடுவீங்களா சிஎம்க்கு? உங்கள் ஓட்டு உண்டான்னு கேட்குறேன். அது வந்து அந்தந்த சுச்சுவேஷன்ல அவங்க பாலிசி அனௌன்ஸ் பண்ணி அவங்க போகும்போது தான் இல்லை, எனக்கு ஒன்று புரியலைங்க. பாலிசி அவங்களுக்கு என்ன மாதிரியா அவங்க பாலிசியை பற்றி நான் ஒன்று புரிஞ்சு ஒன்று சொல்லிடுறேன், ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறேன். கவர்மெண்ட் மாறணுன்னு திரு ஸ்டாலின் ஒரு வேர்டு சொன்னார். இப்போ அது நடக்கிறது திமுக ஆட்சின்னு. அது எதுக்கு சொன்னாருன்னா கவர்னன்ஸில் வந்து எலெக்ஷன் மூலமாக வர்றவங்க பொலிட்டிக்கல் கவர்னன்ஸ், ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் உட்காந்துருக்கிறவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவர்னன்ஸ். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவர்னன்ஸ் ஆளுங்களை மாற்றலைன்னா இவங்க வந்து உட்காந்தாலும் இதுதான் நடக்கும். சில டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் செக்ரட்டரிஸை மாற்றிருக்காங்க, ஜாயின்ட் செக்ரட்டரி மாற்றிருக்காங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுடைய மர்மதேசம் இருக்கல, அண்ணா யூனிவர்சிட்டி. எங்கள் ஒயிட் பேப்பர் கொடுக்க சொல்லுங்கள் அவங்கள. இது வரைக்கும் எனக்கு ஏன்னே தெரியல. தமிழ்நாடு ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டரு எல்லோரும் ஒயிட் பேப்பர் கொடுக்குறாங்க. மின்சாரத்துறையில் கொடுத்தாங்க, அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு துறையில் நிதி கொடுத்தாச்சு, மின்சாரம் கொடுத்தாச்சு. ஏன் வந்து அப்புறம் ஹையர் எஜுகேஷனில் கொடுக்கல? வழக்கமாக எங்கேயுமே தரதில்லை. வழக்கமாக நிதி மட்டும்தான் தருவாங்க, வேற எதுவுமே தரல. இந்த தடவை தான் மின்சாரத்துறையே இவ்வளோ தூரம் வெள்ளை அறிக்கை. அதை அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா முன்னாடிலாம் வெள்ளை அறிக்கைன்னு பிளாங்க் பேப்பர் கொடுப்பாங்க, அன்ரிட்டன் வெள்ளை அறிக்கை. ஸோ அதனால தான் ப்ராப்ளம். அந்த கவர்னன்ஸில் இந்த சைடே மாற்றினா எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய மாற்றம். ஆனால் ஒன்று மிகப்பெரிய நல்ல முயற்சி என்னென்னு ஒன்று சொன்னாங்க. நான் வாலண்டரியாக அந்த கொஸ்டின் கேட்டு சொல்கிறேன். லாட்ரி பற்றி ஏதோ ஒரு கமெண்ட் சொன்னாங்களே, மறந்து போச்சு எனக்கு. எதிர்கட்சிகள் இந்த லாட்ரி அரசா என்னமோன்னு சொன்னாங்க. இது இப்போ நடக்கிறது லாட்ரி அரசு அப்படி இப்படின்னாங்க. எனக்கு ஒன்று தான் தோணுச்சு, லக்கா வந்துருச்சுன்றதுக்காக சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு வேற வெவ்வேறு பேரில் சொன்னாங்க. இல்லை சொல்லுங்கள், அது பேசலாம். இப்போ என்ன இருக்குது, எதுக்கு நம்ம தப்பாக பேசுனதுன்னா தப்பு இல்லை. லாட்ரி தெரியல எனக்கு. சோஃபா தான் சொல்லுவாங்க ரெகுலராக, சோஃபா மாடல் அரசு, பொய்க்கால் குதிரை அரசு, இதெல்லாம் நம்ம வந்து ரெண்டை குழப்பிக்க தேவையில்லை. ஒன்று அரசியல், இன்னொன்று அரசியல். அரசியலை பற்றி தான் மக்களுக்கு அவ்வளோ இருக்கணும். நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ, எனக்கு நல்ல ஆட்சி கூட போதும். பாலிடிக்ஸுக்குன்னு சில கேம் இருக்குது. மக்கள் இதை தானே எதிர்பார்க்குறாங்க. மக்கள் வந்து இப்போ நல்ல ஆட்சியை கொடுங்கன்றது தானே. அதனால தான் அவங்க சோஃபாவை அனுப்பிச்சிருக்கலாம், இல்லை சோஃபா பெட்டு கூட, அதெல்லாம் ரெண்டாவது. ஸோ அந்த பக்கம் நம்ம எனக்கு தெரிஞ்சு மக்கள் அதை பற்றியே கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அதாவது ஒரு முக்கியமான தலைவருக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபோனில் பேசினப்போ யூஎஸில் இருக்கும்போது சொன்னேன், சார் நீங்கள் சீக்கிரம் ஒரு 100 கோடி ரூபா எப்படியாவது சம்பாரிச்சிட்டு அரசியல் பண்ணுங்கள். அது எப்படி சொல்ல போச்சு ஆவுன்னு கற்றுனார். அவர் அதுக்கப்புறம் 100 கோடி ரூபா பார்த்துட்டாரு. ஏன்னா இங்கே வந்து மணி பேக்கிங் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் இதுதான் என்னுடைய கருத்துக்கள். சீமானை பற்றி நம்ம சொல்லிட்டோம். அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் வரட்டும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஸோ எதிர்கட்சி தலைவராக எதிர்கட்சியில் வந்து அண்ணாமலைக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. ஆகஸ்ட் 15 நான் ஒரு சவாலாகவே சொல்கிறேன். நம்ம முன்னாடி ஒரு சவாலை நான் ஜெயிச்சிருக்கேன். ஞாபகம் நினைக்கிறேன் உங்களுக்கு, திரு விஜய் ஆனரபிள் சிஎம் நான் ஜெயிச்சிருக்கேன். அண்ணாமலை ஆகஸ்ட் 15 எதிர்கட்சி தலைவர் ஆகிறார். இதுக்கு எவ்வளோ பெட் வைக்கிறீங்க? எந்த ஆகஸ்ட் 15? வர்ற ஆகஸ்ட் 15. இதுக்கு வந்து 100% பாசிபிலிட்டி இருக்குது. 100%.
இதை வேணால் எடுத்தோன்னே இதில் போடுங்க. என்ன சார் இது வந்து நீங்கள் வந்து இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கே சவால் விடுற மாதிரி இருக்காது. இல்லை, அவர் வேற. நான் இப்பயும் சொல்கிறேனே, என்னால் ப்ளசண்ட்டாக திரு உதய், திரு அண்ணாமலை, திரு விஜய், சீமான்ட்ட கூட பேச முடியும். அந்த இதை வச்சுக்குவோம். வச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன், டைட்டில் எடுத்தோன்னே போடுறீங்களா? ஆகஸ்ட் 15 போடுறேன் நான். திரு அண்ணாமலை எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறார். இதுதான் நம்மளுடைய இல்ல ஆட்சியல் ஆராய்ச்சியாளரின் உங்களுடைய வந்து இது என்னது எஸ்டிமேஷனா, உங்களுடைய வியூவா, அனாலிசிஸா, உங்களோடது என்னது அது எக்ஸாக்டா? நான் வந்து பவுண்டிங்கா? நான் வந்து ஒருத்தட்ட 50,000 ரூபா பந்தயமே வச்சிருக்கிறேன் ஆகிறாருன்ட்டு. ஸோ இத்துடன் இல்ல இது எப்படி இல்லை சாத்தியம்னே 100%. இல்லை, அன்னைக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? திரு அது எலெக்ஷன் இருந்தது சார். எலெக்ஷன் முடிஞ்சு திரு விஜய் வந்து வரமாட்டாருன்னு எல்லாரும் சொன்னப்ப நம்ம ரெண்டும் பேசும்போது நான் உறுதியாக சொன்னேன். ஆனரபிள் சிஎம் சொன்னப்ப, சார் நீங்கள் இன்னும் இதாகலன்னு சொன்னப்ப ஹை ரிஸ்க்ல இருந்தார். உங்களுக்கு தெரியும். போற வரவெல்லாம் கூப்பிட்டு மிரட்டுற மாதிரி, டெல்லி கிளம்பி வா, ஜப்பான் கிளம்பி வா, துபாய் கிளம்பி வான்னு ஓடிக்கிட்டு இருந்தார்ல. அன்னைக்கு தெளிவாக சொன்ன மாதிரி இன்னைக்கு தெளிவாக சொல்கிறேன். ஆகஸ்ட் 15 திரு அண்ணாமலை எதிர்க்கட்சி தலைவராகிறார். ஒரு 40 அது அவர் கையில் தான். அதே நான் 40 நாள் கூட சொல்கிறேன், இல்ல. அது அவர் கையில் இருக்குது. என்னை அவர் வேணால் என்னை கூப்பிட்டு பேச, நான் தெளிவாக சொல்கிறேன். ஆகிறார் இல்லையான்னு பார்ப்போம். நான் வந்து திரு உதய் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க மாட்டாருன்னு சொல்லலை. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இப்படி குழப்பமா சொல்லிட்டா அப்புறம் நான் சொன்னது அதில் மெசேஜே இருக்குதுங்க. அதில் வந்து நல்ல மெசேஜே இருக்குது. திரு உதய் இருப்பாரா இல்லைன்ற கொஸ்டின் கிடையாது. திரு அண்ணாமலை எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறார். பாப்போம் சார். ஒரு சிஎம் தான் இருக்க முடியும், 2 எதிர்க்கட்சி தலைவர் இருக்க முடியும். அதான் அதுக்குள்ளே இருக்க ஹிடன் இன்ஃபர்மேஷன். சரி பாப்பா, அப்புறம் ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணுவோம். நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. நன்றி.